என்ன நெட்டே வரமாட்டேங்குது. டெய்லி 10 ஜிபி வர மாரி எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுற சொல்ட்டா. ரீசார்ஜ் பண்ணணுமா? வீட்ல தானே இருக்கிறேன். வைஃபை கனெக்ஷன் 1க்கு 2 இருக்கு. அத யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு தனியா ரீசார்ஜ் வேற பண்ணணும்? 1க்கு 2 இருந்தா என்ன பிரயோஜனம்? நெட்டே வரமாட்டேங்குது. எனக்கு ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணி விட சொல்ட்டா. நெட் வரலையா? சரி நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம். எடுக்கவே இல்ல. 1/2 மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோன் வந்து கட் ஆயிருச்சு. அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ ஸ்பீடு படி அவங்க குடுக்குறது 100 மெகா பிட் தான் குடுக்குறாங்க ஒரு செகண்டுக்கு. அதனால நம்ம பிட்லயே கூட மாத்தி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 100 மெகா பிட் வரல. நம்ம 150 போட்டிருக்கோம் Serenetல 180 வரல. அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம பிராட்பேண்ட் கனெக்ஷன் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, C32 பிராட்பேண்ட் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 100 Mbps ஸ்பீட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அதில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடுத்ததா வேற இதுக்கு மாறுனோம். அத கட் பண்ணிட்டு வேற இதுக்கு மாறுனோம். அது வந்து Serenet. இப்போ Serenet மாறுனதுக்கப்புறம் இதில வேற பிரச்சனைகள் வருது. அதில இருந்த பிரச்சனைகள் இல்ல. ஆனா 2த்துலயுமே பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பிராட்பேண்ட் கனெக்ஷன் ஒயர்டு கனெக்ஷனா போகும்போது மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை ஒயர் கட் ஆகுறது அந்த பிரச்சனை தான். அது இல்லாம வேற சில பிரச்சனைகளும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னப்பா சொல்ற? மெயினா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பிராட்பேண்ட் கனெக்ஷன் C32 பிராட்பேண்ட். அதுலேருந்து நம்ம மாறுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம யார்கிட்ட சொல்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா, அவங்க வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரு. மெயின் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. சென்னை, பாண்டிச்சேரியில தான் அவங்க கனெக்ஷனே குடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்த ஏரியாக்கள்ல எதுலயும் அவங்க இல்ல. அதனால பெருசா நெறைய பேருக்கு அந்த கனெக்ஷன பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் வந்து இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற மெயினான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கனெக்ஷன் ஓரளவுக்கு அடிக்கடி கட் ஆகாம நல்லாவே வந்துகிட்டு இருந்தது. ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா, 100 Mbps ஸ்பீடுன்றது கரெக்ட்டா கனெக்ஷன் இருக்கிற டைம்லாம் ஒரே ஸ்பீட் லெவல்ல அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஆவரேஜா ஒரு 80, 90 MB/s இந்த லெவல் வரைக்கும் போகும். ஆனா கட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணோம்னா, அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டா ஒரு தடவ கட் ஆச்சு. நம்ம ஃபோன் பண்ணப்போ, அவங்க எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கால் பண்றோம்னு வைங்களேன், அது 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே போயிட்டுருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். நம்ம யார்ட்டயோ பேசிட்டு இருந்தா கூட கட் ஆயிரும். அந்த மாரி நம்ம 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம். எடுக்கவே இல்ல. 1/2 மணி நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோன் வந்து கட் ஆயிருச்சு. அதையும் நீங்க பார்க்கலாம். ஏன்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ அந்த நெட்வொர்க்லேருந்து நம்ம மாறணும். வேற நெட்வொர்க் Serenet மாறணும். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் எடுத்து பேசிருவாங்க. இந்த மாரி ஒர்க் ஆகலன்னு நம்ம ஃபோன் பண்றோம் அப்படின்னா, உடனே அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. சால்வ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஆர் 2 டேஸ்ல சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி இதுவும் வரும். ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த இத விட அதிகமா கட் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. கஸ்டமர் கேர் எடுத்து பேசுறாங்க பிரச்சனை இல்ல. ஆனா அடிக்கடி கட் ஆகுற மாரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னொரு பிரச்சனை இதுல என்னன்னா, 150 Mbps ஸ்பீடு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆனா 150 Mbps ஸ்பீடு எல்லா டைம்லயும் வருதான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஸ்பீடு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். அப்லோட் பண்ணும்பொழுது அந்த 150 Mbps வராது. அது ஏன் அந்த ரேஞ்சுக்கு ஏன் போணும்? அதுல பாதி கூட வராது. 20 Mbps, 25 இந்த ஸ்பீட்ல அப்லோட் ஆகுற மாரி நெறைய நேரங்கள்ல பிரச்சனை இருக்கு. அதே மாரி டவுன்லோட் ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப டவுன் ஆகுது அப்படின்றது தெரியாது. அதாவது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, அவங்க சொல்றது என்னன்னா, அந்த ஏரியாவுல கொஞ்சம் டவுனா இருக்கு நெட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா நேரங்கள்லயும் ஒரே ஸ்பீடு வந்தா தானே நாம குடுக்குற காசுக்கு அது ஒர்த்தா இருக்கும். அந்த மாரி பிரச்சனை இதுல இருக்கு. நீங்க இந்த இதுல வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த MBPS அப்படின்றதுல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதாவது நீங்க 100 Mbps ஸ்பீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா, 100 MB/s. அதாவது ஒரு செகண்டுக்கு 100 MB வந்து டவுன்லோடோ இல்ல அப்லோடோ ஆகணும். அதுதான் அந்த ஸ்பீடுடைய கணக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 100 MB ஃபைல் இருக்கு அப்படின்னா, அந்த 100 MB ஃபைல் வந்து ஒரு செகண்ட்ல டவுன்லோட் ஆயிடுமா? இல்ல அப்லோட் ஆயிடுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ற MB கணக்கு வேற, நம்ம யூஸ் பண்ற MB கணக்கு அப்படின்றது வேற. எப்படி 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 எப்படி? நம்மகிட்ட ஒரு ஃபைல் 100 MB இருக்குன்னா அது மெகாபைட். ஆனா அவங்க குடுக்குற ஸ்பீடு வந்து மெகாபிட். அப்போ 8 பிட் சேர்ந்தது ஒரு பைட்டா வரும். அதே மாரி 8 மெகாபிட் சேர்ந்தது தான் ஒரு மெகாபைட்டா வரும். அப்போ உங்ககிட்ட 100 MB ஃபைல் இருக்கு அப்படின்னா, அத நீங்க ஒரு 100 Mbps கனெக்ஷன் இருக்கிற ஒரு நெட் கனெக்ஷன்ல நீங்க டவுன்லோடோ இல்ல அப்லோடோ பண்றீங்க அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12.5 MB தான் வந்து டவுன்லோட் ஆகும். 12.5 MB தான் அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்றது. ஏன்னா அவங்க பிட் கணக்குல சொல்றாங்க. நம்ம வந்து பைட் கணக்குல எல்லா ஃபைலையும் யூஸ் பண்றோம். அதுதான் வித்தியாசம். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பீடு வந்து வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செரி நெட்டில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இப்போ யூடியூப்லேயே ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்போ அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பீடு காட்டுறதுக்காகவே நம்ம வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீடு வருது, எவ்வளோ அப்லோட் ஆகுது இந்த டைமில் அப்படின்றத கீழே வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், அது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் காட்டுது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்லேயும் நம்ம வச்சுக்கலாம், பைட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்பீடு படி அவங்க கொடுக்குறது 100 மெகா பிட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு செகண்டுக்கு. அதனால் நம்ம பிட்டிலே கூட மாற்றி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா 100 மெகா பிட்டு வரல. அதில் நம்ம 150 போட்டிருக்கோம் செரி நெட்டில், 150 வரல. அது மட்டும் இல்லை, நீங்கள் பைட்லேயும் அதை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பைட் வந்து அப்லோட் ஆகுது, மெகா பைட் அதான் எம்பியா மாற்றி கூட செக் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பிட்லேயே நம்ம வச்சா தான் நமக்கு புரியும் 100 எம்பிபிஎஸ் வருது, 100 எம்பிபிஎஸ் வருதா இல்லையா அப்படின்றது. நம்ம 2-3 தடவை நம்ம அது மாதிரி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி கூட வரல, 100ல் 30 கூட தொடரல நிறைய நேரங்களில். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் சால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பிரச்சனை ரிப்பீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒழுங்காக காமிக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு ஒன்று போவோம் இல்லையா. ஸ்பீட் டெஸ்ட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிளானில் இருக்கோமோ அந்த ஸ்பீடை காட்டுது. அதாவது 150 அப்லோடு, 150 டவுன்லோடுக்கு 140 சம்திங் வருது. கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அது மாதிரி வருது. அப்லோட் ஸ்பீடு 150க்கு மேலேயே கூட நிறைய நேரங்களில் வருது. ஆனால் அது அப்லோட் ஆகும்போது அந்த ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கல. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கஸ்டமர் கேருக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 150 வர்ற நேரமும் இருக்குது. அதையும் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரேஞ்சுக்கிட்ட போகிற மாதிரியான ஸ்பீடெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி 100 mbps ஸ்பீடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90, 80 MB/s அந்த ஸ்பீடில் அப்லோட் ஆகுது. அந்த மாதிரியும் நமக்கு வந்து காமிக்குது. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் அந்த ஸ்பீடு இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம காசு கொடுக்குறோம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அடுத்தது அடிக்கடி கட் ஆகிற பிரச்சனை நம்ம ஏரியாக்களில் இருக்குது. அதாவது ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் எவ்வளவோ தேவலாமே, அதுக்கு நம்ம இதை மாறி இருக்கவே வேண்டாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதில் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகுது. அதுவும் முக்கியமாக சண்டேஸில் நிறையவே கட் ஆகுது. சண்டேஸில் கட் ஆகுதுன்னா அப்போ சண்டே வந்து நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அப்போது நெட் கனெக்ஷன் ப்ராட்பேண்ட் வாங்குறதே பார்த்திங்கன்னா டிவியில் ஏதாவது ஓடிடிலேயோ யூடியூப்லேயோ இந்த மாதிரி எதெல்லாம் பார்க்குறதுக்காக இருக்கும். அப்போ அது சண்டே அன்றைக்கி கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த செரி நெட்டில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு மோடம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. மற்ற ப்ராட்பேண்டில் வந்து நீங்களே கூட ஒரு மோடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கான்ஃபிகர் பண்ணி கொடுப்பாங்க. எந்த பிராண்ட் மோடம் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். செரி நெட்டில் அவங்களே ஒரு மோடம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லேன் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம லேன் கனெக்ஷன் 2 இதுக்கு தான் கொடுக்க முடியும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து 2G 5G ரெண்டுமே வருது. அது வந்து 5Gயில் ஃபுல் ஸ்பீடு கூட வருது, 150 mbps வருது நமக்கு. ஆனால் அங்கே இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி போகிறோம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு லேன் கேபிள் மூலமாக அதை கொண்டு வந்து மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு மோடம் வச்சு மேலே வேறு ஒரு ரவுட்ரு வச்சா கூட போதும். இப்போ அந்த மேலே ஒரு ரவுட்ரு வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. நம்ம அங்கே மோடம்லேருந்து டேரெக்டாக பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகுதே தவிர வேறு ஒரு இதில் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேது. இதுவே நம்ம C32ல் அதே சேம் செட்டப் தான். கீழே மோடம் இருந்தது, ரவுட்ரு இருந்தது. அதிலேருந்து நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ரவுட்டை வச்சு அதில் கனெக்ட் பண்ணோம். எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஆனால் இவங்க இதில் ஒர்க் ஆகலை. அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்களுக்கு சரியான பதிலே வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. அவங்க வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க. இது ஏதாவது லிமிட்டேஷன் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்களா, இது மாதிரி பண்ணக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்றாங்க. வேறு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லை இப்போ வர மோடம்லாம் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை மெயினாக இதில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணது. நீங்கள் வந்து லோக்கலில் நிறைய பேர் வந்து ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி பண்ணும்போது அதில் இந்த மாதிரி லிமிட்டேஷன் எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மெயினாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கனெக்ஷனை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இவங்க கொண்டு போனாலும் ஒர்க் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அது ஒர்க் ஆகலை. நம்ம நிறைய டைம் டைப் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இப்போ இன்றைக்கி கனெக்ஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக மாட்டுது. அந்த லேண்ட் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கனெக்ஷனே ஒர்க் ஆகிற மாதிரியான பிரச்சனை. அந்த பிரச்சனை இதில் மெயினாக இருக்குது. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நல்ல பிராண்டடு வெளியே தெரியக்கூடிய பிராண்டே 2-3 இருக்குது இல்லையா, அவங்களே இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் கொடுக்குறதில்ல. எல்லா ஏரியாவில் கொடுத்தாலும் அதை பற்றி நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 2 கனெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ண ஒரு ரிவ்யூ தான்.
இது எல்லா ஏரியாக்கள்லையுமே இந்த 2 நெட்வொர்க்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. அந்த ஏரியாவில் வேலை செய்கிறவங்க ஒரு வேளை தப்பு பண்ணுறதால இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கலாம். சில ஏரியாக்களில் நல்லா கூட இருக்கலாம். மேக்ஸிமம் வளர்ந்த இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி செரி நெட்டோ இல்லை C32 இல்லை வேறு ஏதாவது கனெக்ஷனோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் கூட என்னோட ஏரியாவில் நல்லா தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, அந்த ஏரியாவில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இதில் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வேறு யாரும் அதை வாங்கி ஏமாறாமல் இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் இதை யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.